ஆஃபீஸ்க்கு போகும்போது பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து யூனிட்டில் தான்மா போவேன். எங்களுக்கு அட்டண்டன்ஸு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தது. அந்த டைமில் நான் ட்ரெயினில் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறும்பொழுது ஒரு பையன் தலையில் இன்ஜுரியோட பிளட்டு இங்கெல்லாம் வந்துருக்கு. அப்படியே இதில் ஏறினா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறும்பொழுது எனக்கு என்னோட தான் பக்கத்தில் நின்றுந்தான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த பையனை பார்க்கறதுக்கு. நான் பேச்சு கொடுத்துட்டே ஏன்னா எங்கே அவன் மயக்க அடிச்சிடுவானோன்ற அதனால பேச்சு கொடுத்துட்டே இருந்தேன்னா தண்ணி வேணும்னு நான் சொன்னேன். தலை அடிபட்டிருக்குப்பா, தண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாது. எதனால அடிபட்டுதான்? அதுதான் அவன் வில்லிவாக்கத்திலேருந்து அவங்களுடைய பெரியப்பா பையனுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்காக நவஜீவன் எக்ஸ்பிரஸ் அப்போ 9:35 அதுக்காக சென்ட் ஆஃப் கொடுக்க வந்திருக்கான். அந்த கர்வில் வில்லிவாக்கம்ல போல் இடிச்சிருது பையனுக்கு. he was traveling in the footboard it seems. அது தலையில அடிபட்டுருச்சு. அதனால என்ன பண்ணியிருக்கான், இவன் வந்தான் பாரு, பேச்சு கொடுத்துட்டே இருந்த தண்ணி பிளட் பாட்டுக்கு வந்து நேரம் நான் என்ன பண்ணேன், சென்டர்ல இறங்கணும்னு அவன் கை பிடிச்சினேன். grown up பாய் தான், எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தோணல. குழந்தைக்கு அடிபட்டு இருக்கு அப்படியே பிடிச்சிருந்தேன். ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமுக்கு போனேன். இந்த மாதிரி பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுங்கோ, நவஜீவன் எக்ஸ்பிரஸுக்காக அந்த பர்டிகுலர் பர்சனுடைய பையன் வந்திருக்கான், அவனுக்கு அடிபட்டு இருக்கு, நான் ஜிஹெச்சுக்கு ஆக்ஷன் போறேன்றதை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஐ டுக் ஹிம் டு தி ட்ரோமோ வார்டு பிகாஸ் என்னோட அப்பாவுக்கும் அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுனால எனக்கு அந்த ட்ரோமோ வார்டு தெரியும். எனக்கு அந்த பையனை நான் ஆக்ஷன் போயிட்டு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க அவனை ஆக்ஷன் போயிட்டேம்மா. இதுதான் நான் நடந்தது. இது ஹாய் வா வா, வெல்கம் வெல்கம். கதையை கண்டினியூ பண்ணதுக்கு என்ன இருக்குமா கண்ணா? அதுக்கப்புறம் என்ன பண்ண, என்னோட ரயில்வேல இருக்கிறவர் அவரும் வந்தார். ஏன்னா அவருக்கு தெரியாது, எனக்கு ட்ரோமோ வார்டு எல்லாம் தெரியும். அவருக்கு என்னன்னா, அம்மா நீங்க ஜிஹெச்ல ஆக்சிடென்ட் வார்டுக்கு போறேன்னு சொல்றீங்களேம்மா. இல்ல சார், எங்க அப்பாக்கும் இது மாதிரிதான் ஆச்சு, அதனால நான் ஆக்ஷன் போறேன் அப்படின்னு அவரும் என்னோட வந்த அப்புறமா நீங்க போங்க மேடம், நான் அவரை பாத்துக்கிறேன்னு சொன்னார். இது பெரிய அதிசயம் இல்ல சௌமினி. ஆஃப்டர் 5 years அந்த பர்டிகுலர் பர்சன் யாரு அவர் ஆக்ஷன் பண்ணாரோ அவரை ஆபீஸ் லிப்ட்ல பார்த்தேன். லிப்ட்ல பார்த்துட்டு அவர் என்ன ரெகக்னைஸ் பண்ணிட்டு என்ன கேட்ட, என்ன ஞாபகம் இருக்காம்மா உங்களுக்குன்னா நான் சொன்னேன், ஓ ஞாபகம் இருக்கு சார், அன்னைக்கு அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் பொழுது நீங்களும் நானும் தான் நம்ம ஆக்ஷன் போனோம் அப்படின்னு. அப்பா அவர் சொன்னேன், அம்மா நான் ஐ பிகம் ஆபீசர், இஃப் யூ வாண்ட் எனி ஹெல்ப் யூ கைண்ட்லி கம் டு மீமா அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த கருணை அப்படியே செயினா போயிட்டு இருந்தது. இப்ப சொல்லு சகஸ்ரா. எங்க பாட்டி ரிவீல் பண்ண மாதிரி இன்னைக்கான கருத்து கருணை தான் நம்ம பொழிய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ட்ரோடக்ஷன் இஸ் ஐ எம் வி சகஸ்ரா, திஸ் இஸ் மை பாட்டி சொர்ணலதா ஸ்ரீராமன். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. நமஸ்காரம். இந்த கதையில இருந்து இன்னைக்கான டாபிக் நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லைக் போடுங்க. சோ ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் சாரா கிரியேஷன். திஸ் இஸ் பி சஹஸ்ரா, திஸ் இஸ் மை பாட்டி சொர்ணலதா ஸ்ரீராமன். வெல்கம் டு தி எபிசோட் ஆஃப் பாட்டியும் பேத்தியும் சீரீஸ் 3 எபிசோட் 2. இதை நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்ல மறந்துருப்பேன். நோட் பண்ணிருந்தீங்கன்னா லைக்க போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான டாபிக் என்னன்னா கருணை. இதை நீங்க முன்னாடியே கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, லைக்கும் பண்ணுங்க. வாங்க கருணை பொழிவுக்கு நம்ம உள்ள போலாம். எங்க பாட்டி என்னன்னா என்கிட்ட ஒரு கதை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசுல நின்ற கதை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என்னன்னா, ஒரு வயசான பாட்டிக்கு குளூர்ல மழை பெஞ்சுட்டு இருக்கும் போது நனைஞ்சுட்டு இருக்கும் போது இவங்க அவங்க மேல ரொம்ப பரிதாபப்பட்டு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தான் இருந்தாங்க. சோ ரொம்ப அப்போவா இருக்கும் போது அவங்களுக்கு அந்த பாவம் அப்படிங்கிற இது நான் I really felt what she would have felt in that situation. ஏன்னா அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்னால உணர முடிஞ்சது. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு புடவை எடுத்துட்டு அந்த பாட்டி மேல போத்தி அவங்கள பத்திரமா வழி அனுப்பிச்சிட்டு வந்தாங்களாம். இந்த கதை லைக் ரியல் இந்த இன்சிடென்ட் எங்க பாட்டி சொல்லும் போது ஐ ரியலி ஃபெல்ட், அதாவது நம்ம எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும், நம்ம யார் கஷ்டத்துல இருந்தாலும் உதவி செய்யணும் அப்படிங்கறதுதான் நான் இந்த கருணை அப்படிங்கிற டாபிக்
இன்னும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி தெளிவான விஷன் வந்து வந்தது. ஸோ அந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ தேங்க்யூ. நான் வந்து எங்க பாட்டிக்கு சொல்லி சந்தோஷம் சகஸ்ரா. நான் உனக்கு வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கேன்னு நினைக்கும் போது ஐ எம் வெரி மச் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து எல்லாரும் நினைச்சுக்கலாம் என்னுடைய வீடியோவை என்னோட கூட பழகிறவங்க எல்லாருமே பாக்குறாங்க. அதனால நான் பேசுறது வந்து இட்ஸ் ட்ரூன்றது எவ்ரிபடி நோஸ். அதனால நான் வந்து பொய் பேசுறது கிடையாது. வாட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை மீ தான் ஐ எம் ஷேரிங். அதனால ஐ எம் ப்ரவுட் டு சே that I have that quality of helping others. நான் வந்து காஸ்ட் பார்க்க மாட்டேன், ரிலிஜன் பார்க்க மாட்டேன், எதையுமே நம்மளால முடிஞ்சது நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம இன்னும் சொல்ல போனா என்னோடத கூட நான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு that is sacrifice will give me satisfaction. அதுதான் என்னுடைய மோட்டிவே. நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாரோடும் கருணையா இருக்கணும். இது வந்து படம் கூட வந்து நீ வந்து சொல்லிருக்க. கர்ணன் வந்து எங்க பாட்டிக்கு அதனால ரொம்ப பிடிக்கும். எதுவா இருந்தாலும் தன் உயிரை கூட கொடுப்பான் அப்படின்ட்டு எப்போ தெரியுமா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த படம் வந்து நீங்க பாட்டி சொல்ற அந்த கண்ணுலயே உங்களுக்கு தெரியும் கர்ணனோடைய ஆட்டிடியூட் எப்படி எங்க பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு விடுறத விட அவங்களோட வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிச்சு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதுல இருந்து வெளில வர பார்க்கணும் அப்படிங்கறது தான் வந்து கருணை. கருணை வந்து ஒரு விதத்துல எம்பத்தி கூட தான். அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் உணர முடிஞ்சாதான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கருணையே காட்ட முடியும். இதெல்லாம் வந்து நாங்க எல்எஸ் அசைன்மெண்ட்ல இருந்து படிச்சு உதவி பண்ணிச்சு கைஸ். இல்ல நீ பியூட்டிஃபுல்லா சொல்ல சகா, பியூட்டிஃபுல்லா சொல்ற. உங்களுக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டி. நீ சொல்ல. என்ன அவ்வளவுதான் கண்ணா. கருணையோட வாழும் பொழுது நமக்கு அது வந்து இட் கிவ்ஸ் ஃபேஸ் வேல்யூ ஆல்சோ. அதாவது நம்ம வந்து எவ்வளவு கேர் லவ்வபிளா கருணையோட இருக்கமோ அது வந்து நம்ம அகம்னா மனசு வந்து சுத்தமாகும் பொழுது அது ஃபேஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஓகே. உங்களுக்கும் இந்த மாதிரி கருணையான எதனா இன்சிடென்ட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லி லைக்க போடுங்க. உதவி வந்து இட்ஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். ஹெல்பிங் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். ஆனா கஷ்டத்துல இருக்கும் போது நம்ம ஒரு உதவி செய்யறது தான் கருணை. வாலண்டியரா without expecting anything in the future by them. அதான் எதுவுமே வந்து என்னைக்குமே எதிர்பார்க்காம நம்ம வந்து செய்யணும். எல்லாருக்கும் உதவியோட அவங்களோட எம்பத்திட்டிக்கா சிம்பத்திட்டிக்கா அவங்களோட ஒரு ஜுவல் ஆகி that we should walk a mile on someone else's shoe. அதுதான் வந்து நம்ம ஒரு கோட்டா எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ முடிக்கிறோம். எக்ஸாக்ட்லி. இதனால வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இந்த கருணை வீடியோ முடிக்கிறோம். கருணை வந்து எனக்கும் பண்றது ரொம்ப பிடிக்கும். கருணையும் ஹெல்பிங்கும் எப்பவும் நம்ம இன்னொருத்தருக்கு கஷ்டத்துல இருக்கும் போது செஞ்சா அவங்களுக்கும் ஒரு விதமான ஹாப்பினஸ் அண்ட் ரிலீஃப். நம்மளுக்கும் ஒரு அப்பா நம்ம பண்ணிட்டோம். இத வந்து நம்ம வந்து 4 பேர்கிட்ட இந்த குட் மெசேஜஸ் ஸ்ப்ரெட் பண்ணும்போது நம்மளுடைய மகிழ்ச்சி முகத்தில் தெரியும். அது ஒரு என்னன்னா ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும் நான் சொல்லி இந்த வீடியோவை முடிக்க விரும்புறேன். சோ பாய். சொல்றேன்ப்பா, வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தான் செய்யணும் கிடையாது. தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ ஸ்டேட்டஸே கிடையாது. பணம் கொடுத்து தான் ஹெல்ப் பண்ணவும் கிடையாது. நம்ம நாக்கால ஹெல்ப் பண்ணலாம், சரீரத்தால ஹெல்ப் பண்ணலாம், பணத்தால ஹெல்ப் பண்ணலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். எல்லாமே கம்ஸ் அண்டர் கருணை தான். அதனால பணம் இருக்கவங்க தான் செய்யணும், தெரிஞ்சவங்களுக்கு தான் செய்யணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. எங்க பாட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டு நீங்க இன்ஸ்பயர் ஆயிருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நான் கருணையை சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க தெரிஞ்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சரி, நீங்க அதுக்கும் முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டு அவர் சேனல். பாய்.